அதாவது அதிமுக திமுக கூட்டணி பேசப்பட்டதா அப்படின்னா பேசப்பட்டது உண்மை. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, இது தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு தாவேகாவுடைய மூத்த நிர்வாகி திரு ஆதவ் வந்து உதயநிதி அவர்களுக்கு போன் பண்ணி அவருடைய கோபத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டார். கோபத்துடைய உச்சத்துக்கு போன திரு உதயநிதி, இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே இவ்வளவு பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, நம்ம வந்து இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பேசி அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. நீங்க வந்து முதலமைச்சரா இருங்க, நீங்க வந்து சீனியர் லீடர், நீங்க வந்து முதலமைச்சரா இருங்க, நாங்க வந்து எங்களோட கூட்டணியோட நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு கடிதம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது எடுத்த எடுப்புலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை வந்து மறுத்துட்டார். இது வந்து உங்க கட்சிக்கு நல்லது இல்லை, எங்களோட கட்சிக்கு நல்லது இல்லை, வேணாம், தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கிற தாவேகா வந்து ஆட்சி அமைக்கட்டும், கவர்னர் வந்து அவங்க தான் கூப்பிட போறாரு, அவர் வந்து ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சி அமைச்சு ஒருவேளை அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம போயிடுச்சுனாக்க அடுத்த கட்டமா நம்ம வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல இதை மறுத்துறாரு. ரெண்டு தரப்புமே இந்த பேச்சை விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடக்கும்போது அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ரெண்டு பேர்கிட்ட வந்து தாவேகாவுடைய செங்கோட்டையன் வந்து பேசி, நீங்க வாங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ வந்து அமைச்சர் பதவி உட்பட பேசப்பட்டது உண்மை. அமைச்சர் பதவி தருவதாக தாவேகாவிலிருந்து அதிமுகவில் குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது உண்மை. அப்ப வந்து இந்த கூட்டம் நடக்கும்போது இவங்க வந்து இந்த நிர்வாகிகள், செங்கோட்டையன் தன்னிடம் பேசியதாக சொல்லும் நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றாங்க, நம்ம வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தாவேகால இருந்து நம்மள்ட்ட அதிகாரப்பூர்வமா யாருமே பேசலையே அப்படிங்கும்போது இவங்க சொல்றாங்க, இல்ல எங்கள்கிட்ட வந்து செங்கோட்டையன் பேசினாரு, நாங்க வந்து ஆதரவு கொடுத்தலாம் அப்படிங்கும்போது அப்ப செங்கோட்டையன் அங்க என்னவா இருக்காரு, செங்கோட்டையன் வந்து தலைவரா இருக்காரா இல்ல பொதுச் செயலாளரா இருக்காரா, இல்ல அவங்க அதிகாரப்பூர்வமா கேட்டா நம்ம கொடுக்கலாம், இப்ப இவர் பேசுறதை நம்பி நம்ம வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லி அறிக்கை விட்டோம்னாக்க அவங்க நாளைக்கு வந்து எங்களுக்கு நாங்க தான் உங்கள்ட்ட ஆதரவே கேட்கலையே, நீங்க எதுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பெரிய கட்சியா நம்மளுக்கு அது அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களோட கருத்தா இருந்திருக்கு. அப்ப வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, இது மாதிரி திமுக இருந்து கூட என்கிட்ட கேட்டாங்க, ஆனா நான் வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்லாருமே தோல்வி அடைஞ்சு ஒரு சோகமான மனநிலையில இருக்கும்போது அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக இருந்தவங்க என்னன்னா இப்படி என்ன பண்றது, நம்ம வந்து ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சி இருந்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் நம்ம ஆட்சியில இல்லைன்னா கட்சி எப்படி நடத்துறது, நம்ம எப்படி அரசியல் நடத்துறது, ஒண்ணு திமுக ஒத்துக்கிட்டு நீங்க அந்த ஸ்டெப்புக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா தாவாய்க்காவுக்கு நாங்க கேட்கறதுக்கு வந்து நீங்க ஒத்துங்க அப்படின்னு சொல்லும் போது சரி மறுபடியும் வந்து அப்ப திமுக வந்து நமக்கு கொடுக்கறது ரெடியா இருக்குன்னு சொல்லி திமுக வந்து திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் என்ன நடந்துச்சுனாக்கா, அப்ப அது வரைக்கும் திமுக தரப்புல திரு உதயநிதி அவர்கள் வந்து இடதுசாரிகளா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் நம்ம சொல்றதை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தார். ஆனா தேசிய அளவுல வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்களோட முடிவுகள் மாறிடுச்சு. அவங்க வந்து நிச்சயமா நாங்க வந்து இந்த முடிவுக்கு வந்து ஒத்து வர மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னணியில சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க